வணக்கம் வியூவர்ஸ். இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி முருங்கைக்கீரையை நம்ம சுத்தமாக செஞ்சுட்டு அதில் உள்ள இளங்குச்சிகளை தூக்கி போட்டுருவோம். அந்த இளங்குச்சிகளின் பயனை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா, இது கீரையை போட இந்த குச்சியிலையும் அதிகமான சத்து இருக்குது. இந்த குச்சியில் அதிகமான கால்சியம் சத்து இருக்குது. இதனால் பார்த்திங்கன்னா பல், எலும்பு இதுக்கெல்லாம் நல்லது. அதேபோல் பார்த்திங்கன்னா 40 அப்புறம் 45 வயசுக்கு மேலே உள்ள பெண்களுக்கு மோனோபாஸ் பிரச்சனை வரும். அப்போ பார்த்திங்கன்னா மூட்டு வலி, கை கால் அசதி, நரம்பு பிடிப்பு, அளவுக்கு அதிகமாக ரத்தப்போக்கு சில நேரத்தில் வரும். இப்படி பல உபாதைகள் அவங்களுக்கு வரும். அதுக்கு அவங்களுக்கு இந்த குச்சியை உணவில் சேர்த்து கொண்டாலே போதுங்க, இந்த உபாதைகள் அப்படியே தீர்ந்துடும். பெண்களும் என்ன செய்யலாம், இந்த குச்சியை சமைத்து சாப்பிட்டு வந்தால் என்ன மாதவிடாய் காலங்களில் ஏற்படும் வயிற்று வலி நீங்கும். அது மட்டும் இல்லாமல் இளங்கொச்சிகளை நன்றாக சுத்தம் செய்து அதை இடித்து ஒரு பாத்திரத்தில் தண்ணீர் சேர்த்து அதில் இந்த இடித்த இளங்குச்சிகளை போட்டு உப்பு, மஞ்சள் தூள், தக்காளி, மிளகு, சீரக பொடி சேர்த்து ஒரு சட்டியில் எண்ணெயை ஊற்றுங்க. கடுகு, கருவேப்பிலை, பெருங்காயம் தாளித்து அந்த பாத்திரத்தில் கலந்து வச்சுருங்க. பார்த்தீங்களா, அந்த தண்ணியை என்ன செய்றீங்க, கொட்டி இறக்கினாலே போதும், இந்த முருங்கை ரசம் தயாராகிடும். இந்த இளங்குச்சி முருங்கை ரசம் பெண்களுக்கு, குறிப்பாக பெண்களுக்கு நான் மேலே சொன்ன எல்லா பிரச்சனைகளையும் தீரும். அதோடு மட்டும் இல்லாமல் முகம் அழகாகவும், பெண்களுக்கு முகம் அழகாகவும். அதனால் தொடர்ந்து இந்த கீரை ரசம்